ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூவோட நன்மைகள் என்னென்ன, அந்த ஆவாரம் பூவை எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வராங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. அது நமக்கு யாருக்குமே தெரியாமல் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய மெடிக்கல் யூஸஸ்க்கு பயன்படுத்திட்டு வராங்க. இதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் பாத எரிச்சல், நரம்பு தளர்ச்சி, அதிக தாகம், சிறுநீரக கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரம்பூ கஷாயம் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. இதன் வேர் பார்த்திங்கன்னா சாறு சிறுநீரகத்தை பாதுகாக்கும் ஒரு இயற்கை டயோரிக் ஆக செயல்படுதுங்க. பொடியை நல்லெண்ணெயில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக தொட்டுக்கள் உங்களுக்கு குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு, அரிப்பு போன்றவற்றை தணிக்க இந்த ஆவாரம்பூ இலைகளை பாசி பருப்புடன் சேர்த்து அரைத்து பூசலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டீ குடிப்பதன் மூலம் உடல் வெப்பத்தையும் குறைக்கலாங்க. காய்ச்சலுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது இந்த ஆவாரம் பூவை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் படிப்படியாக குறையுங்க. முகப்பொலிவுக்கு இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் முக அழகிற்காக இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பொடியை வச்சுக்கிட்டு பேஸ்ட் பேக் மூலம் மூஞ்சை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆவாரம் பூவோட சாறு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலர்ந்த ஆவாரம் பூவை பொடி செய்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீரிழிவு பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. இந்த ஆவாரம் பூவோட டீ பார்த்திங்கன்னா சிறுநீர் கருப்பு இருக்கும்போது அதை குறைக்க செய்துங்க. இதனுடைய வேரிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு இயற்கை டயோரிக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் உதவுதுங்க. நீரிழிவு நோய் கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரகம் சேதமடையாமல் இது பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ஆவாரம் பூ சாறு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் உடல் கொழுப்பையும் பக்க விளைவுகள் இல்லாமல் குறைக்கும் ஒரு அருமருந்தாக இந்த ஆவாரம்பூ இருக்குங்க. மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இலைச்சாறு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் மற்றும் குரல் வளை புற்றுநோய் செல்கள் மீது பரிசோதிக்கப்பட்ட போது 2 நிகழ்வுகளிலும் இந்த புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியை தடுப்பதில் இந்த ஆவாரம்பூ மிக முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்கிறாங்க. காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது அதை தணிக்க இந்த ஆவாரம்பூ பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூக்களை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வருவதன் மூலம் காய்ச்சல் படிப்படியாக குறையக்கூடியதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சருமத்தில் உண்டாகும் காயங்களை சரி செய்யவும் இது உதவுதுங்க. காயங்களை சுத்தம் செய்யும்போது ஆவாரம்பூ வேர் மற்றும் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து இளஞ்சூடாக இருக்கும்போது காயத்தை கழுப்பி வந்தால் காயம் விரைவில் ஆறுங்க. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் வீக்கம் இருந்தால் பட்டை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்டு சுத்தம் செய்து வந்தால் படிப்படியாக வீக்கம் குறையுங்க. நம்மளுடைய கூந்தலுக்கு இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு பிரச்சனை இருக்குவங்க இந்த ஆவாரம்பூவை பொடி செஞ்சு வெந்தயப்பொடி மற்றும் கற்றாழை ஜெல் 3ஐயும் சரி சமமாக கலந்து உச்சந்தலையில் தடவி விடவும் 30 நிமிடங்கள் கழித்து கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி எடுத்தால் பொடுகு பிரச்சனை அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருங்க. இந்த ஆவாரம்பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகளை சேர்த்து எண்ணெய் இளநரை பிரச்சனைகளுக்கு உதவுதுங்க. இந்த ஆவாரம் பூ பொடியை பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு மற்றும் கடலை மாவில் கலந்து விட்டுட்டு பன்னீர் சேர்த்து குழைத்து சருமத்தில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சருமம் ரோஜா நிறம் போல் அப்படியே மாறிடுங்க. இந்த ஆவாரம் பூ நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருப்பதனால பக்கவாதம் இல்லாததுங்க.
பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இதில் குறைவுதாங்க. நிறைய நோய்களுக்கு இது சிகிச்சை அளிக்கிறதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருப்பதனால இந்த ஆவாரம்பூவை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. உடனே பொறிச்சு நான் என்னென்ன சொன்னேன்னா அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான நீரில் பொடியை சேர்த்து தேனுடன் கலந்து மூலிகை தேநீராக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மெளமலிக்கையாக செயல்படுங்க. இந்த ஆவாரம்பூவை பருப்புடன் சேர்த்தும் சமைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு மலச்சிக்கல் தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம் பொடி, பனங்கருப்பட்டி, ஏலக்காய் விதைகள் சேர்த்து பானமாக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. தாகத்தை தணிக்கும் பானகமாகவும் இருக்கும். இந்த ஆவாரம்பூவின் தாவர சாறுகள் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஆவாரம்பூ பொடி பாசிப்பயிறு மாவு மற்றும் கடலை மாவு கலந்து விட்டு பன்னீர் சேர்த்து குழைத்து சருமத்தில் பூசி வந்தோம்னா முகம் பளபளப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருப்பதனால இதை எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு வராங்க. எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு செடியாக இது இருக்குங்க. இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சருமத்தில் உண்டாகும் காயங்களை சரி செய்யவும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்குது. இந்த ஆவாரம்பூ நன்மையே இருந்தாலும் இதில் அதிகமாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, குமட்டல், நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் நிறைய இருப்பதனால அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய்க்கு மருந்து சாப்பிடுபவர்களும் ஆவாரம்பூவை எடுத்துக்கொண்டால் இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைந்து ஆபத்தை ஏற்படக்கூடும் என்பதால் மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இதனை சாப்பிடக்கூடாதுங்க. கார்பமாசெபின் போன்ற சில மருந்துகளுடன் இந்த ஆவாரம்பூ சேர்த்து கொள்ளும்போது அதன் விளைவுகள் மற்றும் பக்க விளைவுகள் நிறைய அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதனால கவனமாக டாக்டரோட ஆலோசனைப்படி இதை சாப்பிட்டு வாங்க. நம்பகத்தன்மையற்ற சுத்தமில்லாத பூக்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூவை உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லதுங்க. குறிப்பாக உங்களுக்கு நீரிழிவு மற்றும் கல்லீரல் நோய்கள் இருந்தால் மருத்துவரோட ஆலோசனைப்படி அதை எடுத்துக்கோங்க. இந்த ஆவாரம்பூவில் செய்யக்கூடிய டீ பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதாவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க உதவுதுங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குங்க. செரிமான பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், அஜீரணம், வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளை நீக்கி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது உதவுதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இது உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முகப்பரு, கரும்புள்ளிகள், சரும சுருக்கங்களை குறைத்து சரும நிறத்தை மேம்படுத்தி பளபளப்பாக வைத்திருக்கவும் இது உதவுது. உச்சந்தலை தொற்றுகளை நீக்கி முடி வளர்ச்சியை தூண்டி பொடுகு தொல்லையும் குறைக்கிறதுங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க இது உதவுவதோடு மட்டுமில்லாமல் அதிக தாகம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டையும் இது தடுக்குது. வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்த இது மிகவும் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. கல்லீரல் செயல்பாட்டையும் இது மேம்படுத்துங்க. இந்த ஆவாரம் பூக்களை சுடுநீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த ஆவாரம் பூ பொடியை வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம், அல்லது சர்க்கரை சேர்த்து குடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல பலன் இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 30 வயதிலிருந்து 50 வயது வரை சர்க்கரை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து இருந்தால் ஆவாரம்பூ வேக வைத்து சுடுநீரை குடித்து வந்தால் இந்த பிரச்சனைகளை சரி செய்யுங்க. இந்த ஆவாரம்பூவை வேக வைத்த தண்ணீரை காய்ச்சல் காலங்களில் அவ்வப்போது பருகிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் உடனடியாக சரியாகுங்க. உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க. இந்த ஆவாரம் பூவை உலர்த்தி காய வைத்து பின்னர் பொடி செய்து சிறிதளவு நல்லெண்ணெய் கலந்து சுடுதண்ணீரோடு கலந்து குடித்தால் ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் சிறுநீரக தொற்று ஒரு வாரத்திலேயே சரியாகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பனக்கற்கண்டு சிறிது அளவு சேர்த்து தேநீராக பருகினால் உடலுக்கு எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ பொடியை தயிரில் கலந்து
முகமூடியாக காலை குளிப்பதற்கு முன்பும் இரவு தூங்குவதற்கு முன்பும் 1 வாரம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சில நாட்களிலேயே முகம் பொலிவு பெற்று அதை நீங்களே உணரும் அளவிற்கு மாற்றத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ஆவாரம் பூவோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.